திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பைனான்ஸ் நிறுவன ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைக் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ஆம்பூர் நகர காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கூலி படத்தில் நான் நடிக்கவில்லை, கூலி பார்ட் 2 எடுக்கிறேன், அதில் வேண்டுமானால் ரஜினிகாந்த் நடிக்கிறாரா என கேட்டு சொல்லுங்கள் என நடிகர் பவர் ஸ்டார் தெரிவித்துள்ளார். செக் மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் இவ்வாறு தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் தந்தை இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் பேருந்து படிக்கட்டிலிருந்து நடத்துனர் மயங்கி விழுந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அவரை மீட்ட சக பணியாளர்கள் மற்றும் பயணிகள் தண்ணீர் கொடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி கோவை ஆயுதப்படை காவலர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் ஆயுதப்படையின் முதன்மை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் உடன் பணியாற்றும் சக நண்பரான சொந்த ஊருக்கு சென்றபோது துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 4 வழிச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். பழனியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு குண்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பக்தர்கள் சென்ற சொகுசு கார் சாலையின் தடுப்பு கம்பிகளை உடைத்துக் கொண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நள்ளிரவில் உணவு டெலிவரி செய்யும் தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி அவரது செல்போன் மற்றும் அவர் வைத்திருந்த 5000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தாராபுரம் காவல்துறையினர் ஊழியர் செந்தில்குமாரை தாக்கிய அந்த 2 மர்ம நபர்கள் யார் என விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் ஊழியர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரமும் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை இருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் அம்பேத்கர் என்பவர் கைது செய்யப்பட்டார். சேத்தியாத்தோப்பில் இயங்கி வரும் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் உதவி மின் பொறியாளராக பணிபுரிந்து வரும் அம்பேத்கர் என்பவர் சூரிய ஒளி மின்சார பை டைரக்ஷனல் மீட்டர் வழங்க ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட 4 பேரில் 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 17000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 பேருக்கு ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக கள் இறக்கி விற்பனை செய்த முருகன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். கைதானவரிடமிருந்து 30 லிட்டர் கள்ளை பறிமுதல் செய்த போலீசார் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.